ரொம்ப சிம்பிளா ஜீரா ரைஸ் என்னோட ஸ்டைல எப்படி பண்றேன்னு பாருங்க. இது கூட நான் எப்பவுமே மாங்காய் ஊறுகாவும் பப்படமும் வச்சு சாப்பிடுவேன். செம்ம காம்போவா இருக்குங்க. பட் இது கூட தால் வச்சு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க தாராளமா டீப் ஃப்ரைட்க்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரேசா ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஹார்ட் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரல் ஃபிளேவர் இருக்குங்க. யூஸ்வலி நீங்க ஜீரா ரைஸ்க்கு கீ யூஸ் பண்ணுவீங்க. ஒரு முறை ஒரேசா ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு கரண்டி எண்ணெயில 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலையை வதக்கிட்டு அதுலேயே நான் அரிசியை சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் அரை மணி நேரம் கழுவி ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேங்க. ஃபிளேவருக்காக கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி, 3/4 டீஸ்பூன் உப்பு கரெக்டா இருக்கும். மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. ஓபன் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்ல வச்சீங்கன்னா அருமையா உங்களுக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடும். ரைஸ் பிரான் ஆயில்ல செஞ்சா எப்படி இருக்கும்ன்ற டவுட் தானே உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபைனலி சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?